இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அண்ணி, ரோஜா பூ வச்சுக்கிட்டு ஆட்டோ எல்லாம் பலமா இருக்கு. பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கே. ரோஜா போல ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்கு போல இருக்கே. இது சாதாரண ரோசா இல்ல, என் காதல் கணவர் முத தடவையா குத்த காதல் ரோசா. நீங்க கேட்டு அண்ணன் வாங்கி கொடுத்துச்சா? இது கேட்டு வாங்கினது இல்ல, என் ஆசை கணவரு ஆசையா குத்துது. ஓ, இந்த ரோசாவை பார்த்ததும் அவள் பேபிக்கு என் முகம் தான் ஞாபகம் வந்துச்சான். நிஜமா அண்ணன் இப்படி சொல்லுச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. அப்போ அண்ணன் மனசு மாறிடுச்சா? லைட்டா. லைட்டானா? ஆசையா இந்த ரோசா பூ மட்டும் குத்துட்டான். ஆனா அவன் மனசுக்குள்ள என் மேல இருக்கிற காதல வெளியே சொல்ல மாட்டானே. ரோஸ் கொடுத்தப்பவே அண்ணன் மனசுல நீங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சே. ஒரு பூக்கடையில ரோஜா பூ பார்த்தேன். அதை பார்த்ததும் என்னன்னு தெரியல, உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. இந்த ரோஜா பூவை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஒரு 10 கிளாஸ் போடு, சரியா? சரிம்மா. சரிம்மா. மம்மி, நான் கிளம்புறோம். அத்தை கிளம்புறோம். ஏய், வாங்க. இருங்க. 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? மெக்கானிக் செட்டுக்கு தான். ஏய், இன்னைக்கு உங்க அம்மாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க. இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. அதனால 2 பேரும் வீட்லயே இருங்க, சரியா? அவங்க எதுக்கு திடீர்னு வராங்க? உங்களுக்கு இந்த வருஷம் தலை தீபாவளி இல்ல, அதுக்குதான் கூப்பிடுறதுக்காக வராங்க. வெக்கமே இல்லாம 2 முழம் மல்லிகை பூ கொண்டு வந்து கூப்பிடுவாங்க. நீயும் பல்ல காமிச்சிட்டு ஈன்னு நிப்ப. இவனும் சொரணியே இல்லாம அப்படியே கூட போயிடுவான். மாமியார் வீட்டுல இருந்து புடிங்கி திங்கணும்னு நினைக்கிறதுக்கு என்னன்னா உன் புருஷன் நினைச்சியா? டேய், டேய், நான் பாட்டுக்கு சிவனேனு தாண்டா இருந்தேன். ஏன்டா தேர இழுத்து தெருவில் விடுற? சூப்பரா கேட்ட மைசன். இன்னும் 4 கேள்வி இதே மாதிரி நச்சுன்னு கேளு. நாக்கு புடுங்கிக்கிட்டு சாகட்டும். செத்த பாம்பு மேல எத்தனை வாட்டிடா லாரி ஏத்துவீங்க? முடியலடா. அம்மா, அவன் என் புருஷன இந்த வீட்டு மாப்பிளைய அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கான். நீ இதுக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஹேய், இவ இந்த வீட்டு மருமக. இவள டெய்லி ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இவளை அசிங்கப்படுத்துறதே வேலையா வச்சிருக்க. ஆனா அவன் உள்ளதான் சொன்னான். வணக்கம் சமந்தி. வாங்க வாங்க சமந்தி. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. நல்லா இருக்கேன். வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்ள. நல்லா வணக்கம் பாட்டி. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்கிற? நான் நல்லா இருக்கேம்மா. என்னம்மா வழக்கம் போல நம்ம பல்ப் வாங்கிட்டோம் போல? இல்லம்மா, வெறுங்கைய வீசிட்டு வருவாங்கன்னு சொன்னேன். அவங்க நாம எதிர்பார்த்ததுக்கு மேல சீர்வரிசையை கொண்டு வந்து அடுக்கிட்டாங்களே. நம்ம தலை தீபாவளிக்கு நீங்க கூட இப்படி எல்லாம் பண்ணலையம்மா. இப்ப நம்ம நாக்கு மேல பல்ல போட்டு எதுவும் பேச முடியாத அளவுக்கு வாயை அடைச்சிட்டாங்களேம்மா.
இப்ப நம்ம என்னம்மா பண்றது? ம், ம். ஆ, வேற வழி, நம்ம 2 பேருமே அதைத்தான் பண்ணி ஆகணும். எப்படி இருக்கீங்கப்பா வாங்கம்மா. கதிர்? வாங்க பாட்டி. வாங்கம்மா வாம்மா. வாங்க. ஆ, ம். அ, நாங்க எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது? உங்க வீட்ல ஒரு தலை தீபாவளி இருக்கிற மாதிரி எங்க வீட்ல ஒரு தலை தீபாவளி இருக்குல்ல? ம். என்ன அப்படி பாக்குறீங்க? கதிர்க்கும் சௌமியாவுக்கும் இந்த வருஷம் தலை தீபாவளி தானே, அத சொன்னேன். இவங்க 2 பேருக்கும் தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ண போறோம். அந்த கன்றாவெல்லாம் அந்த வீட்ல எப்பவுமே நடக்காது. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன மதிக்காம கல்யாணம் பண்ணவே எனக்கு பொண்ணே கிடையாது. இதுல தலை தீபாவளி ஒண்ணுதான் கேடு. என்னைக்கு சார் மனசு மாதிரி எங்களை ஏத்துக்கிறாரோ அன்னைக்கு தாங்க எங்களுக்கு தலை தீபாவளி. சூப்பர்ரா கதிரு, கரெக்டான முடிவை தான் எடுத்துக்கிற. என்னைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி நடக்குதோ அன்னைக்கே நாங்களும் தலை தீபாவளியை கொண்டாடிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு தலை தீபாவளியே வேணாம். என்னைக்கு உங்களுக்கு தலை தீபாவளி நடக்குதோ அன்னைக்கே நாங்களும் தலை தீபாவளியை கொண்டாடிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு தலை தீபாவளியே வேணாம்.